மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மங்களகாரகன், பூமிக்காரகன், இரத்த சம்பந்தம் உடையவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த செவ்வாய் பகவான் பிராத்ருக்காரகன், இந்த உடன்பிறப்பு காரகனே இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் பகவான் 27/12/2023 முதல் 3/2/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாட்கள் அவர் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது வரைக்கும் அவர் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு பலாபலன்களை கொடுத்துட்ருக்கார். அவரோட சொந்த வீடு, எப்போவுமே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அது கெத்தே வேறு, கரெக்டாக. இப்போ குருவோட வீட்டுக்கு உட்கார போகிறார். குரு செவ்வாய் எல்லாம் ஒரே டீம் சேர்ந்தவங்க தான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஏ டீம் பி டீம். ஏ டீம்னு பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், அடுத்தது செவ்வாய், குரு. இவங்க 4 பேருமே அருள் அணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏ டீம். அடுத்து பி டீம், சனீஸ்வர பகவான், புதன், சுக்கிரன், அதுக்கப்புறம் ராகு. இவங்க பி டீம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனுசு ராசியில் கிட்டத்தட்ட 39 நாட்கள் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 3, 6, 10, 11 ஆகிய உபஜயஸ்தானத்தங்களில் இருந்தாங்கன்னா அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார். இந்த மங்களகாரகன், பூமிக்காரகன் யாரையுமே விட்டு வைக்க மாட்டார். இந்த பகை கிரகம், சுப கிரகம், அந்த 3, 6, 10, 11 உபஜயஸ்தானத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகளில் உங்களுக்கு உடனே வரும். அடுத்தபடியாக இந்த பதிவை பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் 1000 பேர் லைக் பண்ணணும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே 1,00,000க்கு மேலே. எல்லாருமே லைக் பண்ணிங்கனாலே 1,00,000 லைக் வரும். ஒரு 1000 பேராவது லைக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பதிவுகளை போட்டு, நிறைய பரிகாரங்களை சொல்லி, நிறைய ஒரு விஷயங்களை சொல்லி, உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கூடிய பதிவுகளெல்லாம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம். அதனால் குறைஞ்சபட்சம் 1000 பேர் லைக் பண்ணணும். சரியா? இது எங்களோட வேண்டுகோள். சரி, இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மேஷராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியை பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதன். அதையா உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இந்த தைரியம் மட்டும் பப்பா. உங்களுக்கு சிம்பிள் பார்த்திங்கன்னா ஆடு அப்படின்னாலும் நீங்கள் ஆடவும் ஆடுவீங்க, ஆட்டியும் வைப்பீங்க. அந்த வகையில் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதன், அதே சமயம் அஷ்டமாதிபதி. இந்த ராசிநாதன் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறார். ஆனால் அஷ்டமம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சில கஷ்டங்களையும் கொடுத்து அதுலேருந்து ஒரு நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கார். சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் அப்படின்னா கூடுமானவரை அவங்க சொந்த வீட்டில் தான் இருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு யோகம் இந்த பூமிக்காரகன் உங்களுக்கு கொடுத்துருக்கார். அப்படி இல்லாதவங்க நிறையா பேர் இருக்காங்களே, எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்டால் அப்புறம் என்ன சார்? அப்பா பேர் ஒன்று தான் வரும், கரெக்டாக? அந்த வகையில் சில பேர் கொஞ்சம் சொத்து சேர்க்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க முயற்சின்னு பண்ணினா அவங்களுக்கு ஒரு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அந்த வகையில் இந்த ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் இதுவரைக்கிலும் உங்களுக்கு அஷ்டம ராசியில் இருந்துக்கிட்டு ஒரு நல்லதும் பண்ணினார். ஏன்னா அஷ்டமாதிபதி அவர் தானே. விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு ஆட்சி பலத்தோடு இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நன்மையும் செஞ்சார், நிறைய குழப்பங்களையும் கொடுத்தார். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, ஏன் வெளியூர் பயணம் அப்படின்னாலே சரி, வெளிநாட்டு பயணம் அப்படின்னாலும் சில குழப்பங்கள் எல்லாம் கொடுத்தார், சந்தோஷத்தையும் கொடுத்தார். உடல் ஆரோக்கியத்துலேயும் சில குழப்பங்கள், மன நிலைமையிலையும் சில குழப்பங்கள்,
என்னடா இது வாழ்க்கைங்கிறது கூட நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த வகையில் ஓரளவுக்கு சமாளித்து அப்படி வந்துட்டீங்க. இந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு வருது. அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு நியாயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓஹோ, இதுக்கெல்லாம் தான் நம்ம கஷ்டப்பட்டோமா, சரி இந்த கஷ்டத்தெல்லாம் மறுபடியும் படக்கூடாதுன்னா நம்ம உஷாராக இருக்கணும் இந்தந்த விஷயங்கள்லங்கிற ஒரு பாடம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தந்தை வழி உறவுகள்லாம் அனுகூலமாக இருப்பாங்க. இப்போ அதேமாரி இந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் நிறைய வாய்தா தடை தாமதங்கள் அது இப்போ உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வக்கீலை வச்சு வாதாடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இல்லை ஏற்கனவே வக்கீல் நல்லவர் தான் அப்படின்னா இப்போ அவருக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும், உங்களுக்கு அதை எப்படியாவது வாங்கி கொடுக்குறோங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும். அதேமாரி கடன் சுமை குறையும். இரத்த சம்பந்தம் உறவுகள்லாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. உடன்பிறப்புகள், அதுவும் இளைய உடன்பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. இரத்த சம்பந்தம் யாராக இருந்தாலுமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. சாதாரணமாக நண்பர்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு நட்பு வட்டாரம் ரொம்ப பெருசு. நிறைய அவங்க மூலமாகவே உங்களுக்கு சில உதவிகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி புனித தல யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் கொடுப்பார். 7ஆம் பார்வையாக உங்களோட முயற்சி ஸ்தானமாகிய சகாயஸ்தானத்தை பார்க்க போகிறார். சகாயஸ்தானம் அப்படிங்கும்போதே உடன்பிறப்பு ஸ்தானம் தான். அதுவும் இவர் உடன்பிறப்பு காரகன் தான், பிராத்திரு காரகன் தான். கண்டிப்பாக உடன்பிறப்புகள் இந்த நேரத்தில் அனுகூலமாக இருப்பாங்க. முக்கியமாக ஒரு நல்ல செய்தி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா அரசியல்வாதிகள், இந்த மேஷராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலம். நல்ல பதவி, நல்ல ஒரு உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே, இந்த மேஷராசியை சேர்ந்த எல்லாருமே செய்யக்கூடிய ஒரே இது என்னென்னா முயற்சியை விடாமல் மேற்கொள்ளுங்க. அந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு இப்போ சாதகமாக அமையுங்க. குரு பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருந்தால் கூட பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு பலமாக இருக்குங்க. ராகு கேதுவும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. அதை விட பெரிய விஷயம் சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபத்தில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு சில உயர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கார். ஏன்னா அவர் மந்தக்காரகன் தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பார், நீங்கள் பிடிச்சிக்கணும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவானே இப்போ உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கறதுக்காகவே வரார். பாக்கியஸ்தானத்துக்கு அதுவும் அந்த குருவோட இடத்துலையே உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும் இந்த 39 நாட்கள். சரியா? இந்த 40 நாளும் தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு பலவிதமான அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அந்த முயற்சிகள்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. இது ரொம்ப அற்புதமானது. ஏன்னா வர்ற 2024 உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பம் தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. அதனாலே இந்த செவ்வாய் பகவான் இப்போ 27ஆம் தேதி அவர் உங்கள் பாக்கியஸ்தானத்துக்கு அற்புதமான பலன்களை இன்னும் கூடுதலாக கொடுக்கறதுக்காகவே வரார். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் புதுசாக உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த முயற்சியை மேற்கொள்ளலாம். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஹோரை பார்த்து நீங்கள் போங்க. இல்லைன்னா நல்ல நேரம் பார்த்து நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு போங்க, சக்ஸஸ் ஆகும். சரி, ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கோம் ஐயா, நாங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட முயற்சிகளை விடாதீங்க. உங்களோட வேலைகளை பலுவாகவே நினைக்காம அற்புதமாக செய்யுங்க. அதற்குண்டான உயர்வுகள் அருமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக, அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட்டாளிகளையும் அனுசரிச்சுக்கோங்க. எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு கோபத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் வேலைகளெல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாரி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் அப்படின்னா நீங்கள் அதன் மூலமாகவே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீடு மனை வாகனம்லாம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாங்க. முதல்ல குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு இந்த மங்களக்காரகன் உதவியாக இருப்பார். இப்போ இந்த தடை தாமதங்கள்லாம் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. அதனால் எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறணும். நீங்கள் தினந்தோறும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கூடிய விரைவில் நம்மளோட சேனல்லையும் கந்தசஷ்டி கவசம் ஒலிக்க தொடங்கும். அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அதனால் அது கேட்டாலே உங்களுக்கு மனசில் இருக்கிற பாரங்கள் கண்டிப்பாக குறையும். அதேமாரி உங்களுக்கு இந்த கந்தசஷ்டி கவசத்தை பற்றி உங்களுக்கு சில அருமையான நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
ஆக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானது பெயர்ச்சி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக இந்த 39 நாட்கள் கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.